திருப்பூர் மாவட்டம் சிவன்மலை முருகன் கோவிலில் தைப்பூச திருவிழாவை ஒட்டி திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம். தைப்பூசத்தை ஒட்டி திருப்பூர் மாவட்டம் கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் டிஎஸ்பிக்கள் 450 பேர் என கூடுதலாக போலீஸ் கண்காணிப்பு வைக்கப்பட்டிருக்கிறது. வெண்ணெய் பிளக்கும் அரோகரா கோஷத்துடன் பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இதுகுறித்த முழுமையான விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர். வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி, விவரங்கள் என்ன பதிவு செய்யுங்க. நிச்சயமாக திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே சிவன்மலை முருகன் கோவிலில் தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு அதிகாலை முதலே மகா அபிஷேகம் மகர புஷ்ப நல்லறையில் சுவாமி ரத்தினத்தில் எழுந்தருளி நிகழ்வு நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் 10,000-க்கும் மேற்பட்ட பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு அரோகரா கோஷமிட்டு சாமியை வழிபட்டு வருகின்றனர். காங்கேயம் அருகே உள்ள சிவன்மலையில் தைப்பூச திருவிழாவான முக்கிய நிகழ்வான திருத்தேரானது இன்று மாலை வடம் பிடித்து இழுக்க உள்ள நிலையில் மகர புஷ்ப நல்லறையில் முக்கிய நிகழ்வான சுவாமியின் ரதத்தில் எழுந்தருளி காட்சியளித்தார். இதில் சாமியை சுற்றி வரும் வழிநெடுகிலும் 10,000-க்கும் மேற்பட்ட பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் அரோகரா கோஷத்துடன் சாமி தரிசனம் செய்தனர். இன்று மாலை 4 மணி அளவு முதல் தேரோட்டமானது துவங்க உள்ளது. இந்த தேரோட்டத்தில் திருவிழாவில் 3 நாட்கள் வெகு விமர்சையாக நடைபெறும். இந்த திருவிழாவை காண திருப்பூர், ஈரோடு, கோவை, கரூர் ஆகிய மாவட்டங்களிலிருந்து பல லட்சம் பக்தர்கள் கலந்து கொள்ள உள்ளனர். பாதுகாப்பு பணியில் திருப்பூர் மாவட்ட கூடுதல் கண்காணிப்பாளர் மற்றும் டிஎஸ்பிகள், காவல்துறை கண்காணிப்பாளர் உட்பட 450-க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் மற்றும் ஊர்காவல் படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். தேர் திருவிழா பணிகளை இந்து சமய அறநிலைத்துறை உதவி ஆணையர் ரத்தினாமால் மேற்பார்வையில் அறநிலைத்துறை ஊழியர்கள் சிறப்பாக செய்து வருகின்றனர். நிஷா, விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.